Hello friends, Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the most expected IBPS RRB assistant and IBPS RRB probationary officer scale 1 பத்தின ஜாப்ஸ் உடைய ஃபுல் டீடைல்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குமோ எல்லாமே நான் இந்த வீடியோல அட்ரஸ் பண்ணிருக்கேன் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். So first IBPS RRB job அப்படிங்கிறது என்ன, RRBனா என்ன அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ RRB அப்படிங்கிறது ஜென்ரலா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் IBPS RRB அப்படின்னா என்னதுன்னா, RRB அப்படிங்கிறது இட்ஸ் ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகேங்களா கைஸ்? ஸோ நம்ம கவர்மெண்டால மேக்சிமம், ஸோ கவர்மெண்ட் ஓன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கவர்மெண்டால ரன் பண்ணக்கூடிய நம்ம பினான்சியலி ரூரல்ல வந்து இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட பேங்க்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ல போய் அசிஸ்டன்ட் அப்படின்னா நம்ம நார்மலா கிளர்க்னு சொல்லுவோம்ல கைஸ், அந்த ஜாபுக்கும் ஆபீசர் ஸ்கேல் 1 அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்குமே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த ஜாபுக்கு டைரக்டா போகலாம். அது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். IBPS அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் பர்சனல் செலக்ஷன், அதாவது பேங்க் ஜாப் எல்லாம் பேங்க் ஜாப் இருக்குல்ல கைஸ், அது எல்லாத்துக்குமான எக்ஸாம கண்டக்ட் பண்ற ஒரு இன்ஸ்டிடியூட் தான் IBPS அப்படிங்கிறது. ஓகேங்களா கைஸ்? இதுதான் இது பத்தின ஜெனரல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னா எனக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசிஸ்டன்ட் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஓவராலா டோட்டல் சேலரி சொல்றேன். ஓகேங்களா? பேசிக் அப்படிங்கிறது ஒரு 19,000 அந்த மாதிரி இருக்கும் கைஸ். பேசிக் பே அப்படிங்கிறது டோட்டல் உங்களோட கேரி ஹோம் சேலரி அப்படிங்கிறது கண்டிப்பா 30K பிளஸ் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் விச் ஸ்டேட் யூ ஆர் அப்ளைங், அதை பொறுத்தது. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படி இல்லைன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 உடைய டோட்டல் சேலரி அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாவே ₹50,000 பிளஸ் இருக்கும். ஓகேங்களா கைஸ்? இதுவும் நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்தது. ஸோ ஒரு நல்ல பேக்கேஜ் இது. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னதுன்னா, உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு தேவை கிடையாது. இது எல்லாமே இதுல இருக்கிற அட்ராக்டிவான விஷயம். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கிராக் இட் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டேட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 7th ஜூன் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 27ஆம் தேதி வந்து இதோட லாஸ்ட் டேட் வந்து முடியுது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் பே பண்ணணும், ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். கால் லெட்டர்ஸ் ஃபார் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் மாதிரி வைப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் கிடையாது. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதர் பேக்வர்ட் காஸ்ட், இந்த மாதிரி சில கேட்டகரிஸ்க்கு மட்டுமே இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டா நான் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. எப்படி எக்ஸாம்ஸ் இருக்கும், ஒரு பேசிக்கான சாம்பிள் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இது சேலம்ல மட்டும்தான் நடக்குது கைஸ். ஓகேங்களா? இது வந்து இந்த டைம்ல நடக்கும், ஒரு 1 வீக் நடக்கும் கைஸ், ஒரு 5 days 5 working days நடக்கும். இதுல கால் லெட்டர்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கான கால் லெட்டர் வந்து நீங்க ஜூலை ஆகஸ்ட்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கால் லெட்டர் அப்படிங்கறத ஹால் டிக்கெட் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்பப்ப கால் லெட்டர் வருதோ நானே என்னோட சேனல்ல எல்லாமே இன்டிமேட் பண்ணிடுவேன் கைஸ். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்ட் 1st வீக்ல இருந்து ஒரு 3rd வீக் வரைக்கும் கண்டினியூ ஆகும் கைஸ். அசிஸ்டன்ட், ஆபீசர் ஸ்கேல் 1 இது எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்ப நடக்க போகுது, ஃபைனலா இங்க ஜனவரி 2025 நீங்க செலக்டட் அப்படிங்கிற இதுவே உங்க கையில இருக்கும் கைஸ். ஓகேங்களா? இதுதான் இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ். ஓகே, அண்ட் இது எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 2 லெவலா நடக்கும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 லெவல்ல நடக்கும். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் சொல்றேன் கைஸ். ஓகே ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். அது ஹெட் குவார்ட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேலம்ல இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள், தமிழ் பேச தெரிஞ்ச மக்கள் வந்து தமிழ்நாடு கிராம பேங்க்குக்கு அப்ளை பண்ணலாம். அட் அ டைம்ல ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அண்ட் லைஃப் ஃபுல்லா நீங்க அந்த தமிழ்நாட்டு ஸ்டேட்ல தான் நீங்க வேலை பார்க்குற மாதிரியும் இருக்கும். தமிழ்நாடு கிராம பேங்க்குக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓகேவா.
அடுத்தது பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 377 வேகன்சிஸ் வந்து தமிழ்நாடு கிராம பேங்க்குக்கு இருக்கு. இது வந்து கிளர்க் போஸ்டுக்கு. இதே அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 110 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஓவராலாவே ரொம்ப நல்ல வேகன்சிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நீங்க இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது பார்த்தா ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா www.ibbs.in அப்படிங்கிற வெப்சைட் போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துலாம். நேஷனாலிட்டி ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து நீங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா டீடைல்ஸ் தான் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா ஏஜ், அதாவது ஜூன் 1ஆம் தேதி படி உங்களுடைய டேட் வந்து உங்களுடைய ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து 18 இயர்ஸ்ல இருந்து 28 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும். அதாவது 2/6/1996க்கு முன்னாடியும் பிறந்திருக்க கூடாது, 1/6/2006க்கு அப்புறமாவும் பிறந்திருக்க கூடாது. இது வந்து இந்த டேட்ஸ் வந்து இன்க்ளூசிவ். இது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். இது ஆபீசர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜரா அப்ளை பண்ணணும் அப்படின்னா 18 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ்க்குள்ள நீங்க இருக்கணும். இதான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மேம் நான் கிளர்க்குக்கும் அப்ளை பண்ணலாமா, இதே அசிஸ்டன்ட் மேனேஜர் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாமா? எஸ், ரெண்டுக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஓகேங்களா? 2 போஸ்ட்டுக்கும் அட் அ டைம்ல யூ கேன் அப்ளை ப்ளீஸ். அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன். நீங்க ஷெட்யூல்டு காஸ்டா இருந்தீங்கன்னா 5 வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது கிளர்க்கு அப்ளை பண்றீங்கன்னா 28 வயசு இல்லாம 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயர். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா நீங்க உங்ககிட்ட பேக்வர்ட் காஸ்டுக்கான சர்டிபிகேட் இருக்கு, அதர் பேக்வர்ட் காஸ்டுக்கான சர்டிபிகேட் இருக்கு, அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதுக்கானது கிடையாது கைஸ். புரியுதுங்களா? நீங்க பேக்வர்ட் காஸ்டாவும் இருந்தாலும் நீங்க வந்து கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னு 2 விஷயங்கள் இருக்கு கைஸ். அதுல நீங்க நான் கிரீமி லேயர்ல வந்தா மட்டுமே நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நான் கிரீமி லேயர்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம், உங்களுடைய பேரண்ட்ஸ் 2 பேரண்ட்ஸ் உடைய ஆனுவல் இன்கம் எல்லாமே சேர்த்து 8 lakhsக்கு கீழே இருந்தா நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். அது இருந்ததுன்னா நீங்க 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது 28 அப்படிங்கிறது 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர்னா 30 அப்படிங்கிறது 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எல்லாமே சேர்ந்து 8 lakhsக்கு கீழே இருந்தாதான் நீங்க நான் கிரீமி லேயர்ல வருவீங்க. ஓகேவா? அடுத்தது டிசேபிலிட்டி இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லா டீடைல்ஸுமே இங்க கொடுத்துருக்கேன். டீடைல்டு நோட்டிபிகேஷனும் நீங்க செக் பண்ணிக்கோங்க கைஸ். எல்லாமே ibbs.inல இருக்கும். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இது பாத்தீங்கன்னா 27 ஜூன் அன்னைக்கு நீங்க இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். ஆபீஸ் அசிஸ்டன்டா இருந்தாலும் சரி, ஆபீசர் ஸ்கேல் 1ல இருந்தாலும் சரி, அதாவது 2 போஸ்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. இது 2க்குமே பாத்தீங்க அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி இன் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி பண்ணிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஓகேங்களா? அண்ட் தென் இதுல கொடுத்துருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இன்னும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நீங்க எந்த இதுவா இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், இஃப் யூ ஸ்கோர் வெல் நீங்க கண்டிப்பாவே இதுல செலக்ட் ஆகலாம் கைஸ். அடுத்தது லோக்கல் லாங்குவேஜ். இப்ப தமிழ்நாடு கிராம பேங்க்குக்கு அப்ளை பண்றீங்கன்னா தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியணும். அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட ஸ்கூல் லெவல்ல 10th-லயோ 12th-லயோ தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல உங்களோட மார்க் இருக்குன்னாலே அது ஓகேன்னு அர்த்தம். இல்ல நீங்க தமிழ் எடுக்காம ஹிந்தி எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு பேசிக் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. அது ரொம்ப பேசிக்கா இருக்கும் கைஸ். தெரியுதுன்னா ஓகே, உங்களுக்கு தமிழ் தெரியுது அப்படிங்கறது அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த இயர் பாஸ் அவுட் ஆக போறோம். இப்ப நான் ஃபைனல் இயர் ஸ்டென்ஸ் முடிக்க போறேன். இப்ப ஃபைனல் இயர் 2024 பாஸ் அவுட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 27 ஜூனுக்குள்ள உங்க கையில ரிசல்ட் வந்துருதுன்னா போதும், நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது எல்லா சப்ஜெக்ட்ஸும் கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்ல உங்களுக்கு 28ஆம் தேதி தான் ரிசல்ட் வருதுன்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. புரியுதுங்களா கைஸ்? உங்க கையில டிகிரி சர்டிபிகேட் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பட் எல்லா ரிசல்ட்ஸும் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது 2024 பாஸ் அவுட்டா இருக்க போறீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்துட்டு 27th ஜூனுக்குள்ள வருது அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா கிரெடிட் ஹிஸ்டரி. கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது ரீசன்ட் டேஸ்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து என்னதுன்னா நீங்க ஏதாவது லோன் எடுத்திருக்கிறீங்க, இப்ப எஜுகேஷனல் லோன் எடுத்திருப்பீங்க அப்படின்னா ரெகுலரா கட்டிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு
ஒழுங்கா கட்டக்கூடிய ஒருத்தங்களா அப்படிங்கறத ஒரு இது எல்லாமே செக் பண்றதுக்கான ஒரு சிபில் ஸ்கோர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா இட்ஸ் ஃபைன். ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா யூ மே நாட் பி எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. பட் இது ரொம்ப ஒரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது கைஸ். ஓகேங்களா? இது வந்து நீங்க பேங்க்ல போய் நீங்க ஒரு இது ப்ராப்பரா நான் இனிமையாவது கட்டிடுவேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டீங்கன்னா கூட உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது it will get balanced guys. ரொம்ப ஒரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பட் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கும் சரி ஆபீசர் ஸ்கேல் 1 2 3க்கும் சரி உங்களுடைய ஆன்லைன்ல நீங்க 850 rupees பே பண்ணணும். இட்ஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. நீங்க ரெண்டுக்கும் அப்ளை பண்றீங்கன்னா இதுக்கு ஒரு 850 ரூபாய் இதுக்கு ஒரு 850 ரூபாய். புரியுதுங்களா கைஸ்? இல்ல நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 175 ரூபாய் ஃபீஸ். பட் ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஃபீஸ் கைஸ். ஓகேங்களா? ரெண்டு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா அப்ளை பண்றீங்கன்னா இல்ல ஒரு போஸ்ட்டுக்குன்னா 850 rupees தான். இதை தாண்டி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஒரு 2 ரூபா 3 ரூபானா அதையும் நீங்க தான் பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர். ஆன்லைன்ல தான் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆன்லைன்னா வீட்லயே அட்டென்ட் பண்ணிக்கலாமானா கிடையாது கைஸ். எக்ஸாமினேஷன் சென்டர் தான் நீங்க போய் அட்டென்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கும் சரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் சரி பிரிலிமினரி லெவல் எக்ஸாமினேஷன். இந்த பிரிலிமினரி லெவல்ல கிளியர் பண்ணாதான் நீங்க மெயின்ஸ் லெவலுக்கு போக முடியும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் மேக்ஸ் அப்படிங்கிற 2 மட்டும் தான். இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு பிரிலிமினரி லெவல்ல கிடையாது. ஸோ இங்கிலீஷ்ல ரொம்ப பேடா இருக்கீங்கன்னு நினைக்கிறவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் மெயின்ஸ் லெவல்ல உங்களுக்கு இருக்கு. பட் எட் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் மிச்ச பேங்க் எக்ஸாம்ஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னதுன்னா காம்போசிட் டைம் அப்படின்னா மொத்தமா 45 நிமிஷம் கொடுத்துருவாங்க. நீங்க 2 செக்ஷனும் மாறி மாறி வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். பட் மிச்ச பேங்க் எக்ஸாம்ஸ்ல ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி டைமர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இஃப் சப்போஸ் நீங்க ரீசனிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அது ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சிடுறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க இன்னும் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு. மீடியம் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் ஹிந்தி இதோ இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க கைஸ். இங்கிலீஷ் ஹிந்தி ஆர் தமிழ் 3ல எது வேணாலும் நீங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணிட்டு நீங்க அட்டென்ட் பண்ணீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க எனக்கு தமிழ்ல கொஸ்டின்ஸ் இருந்தாதான் ஈஸியா இருக்கணும் நீங்களும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே இதுதான். 40 மார்க்ஸ் டோட்டலா 80 மார்க்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கு கைஸ். நீங்க சும்மா ரேண்டமா கெஸ் பண்ணிலாம் இது பண்ண முடியாது. நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாவே இருக்கு. ரொம்ப நெகட்டிவ் மார்க் நிறைய கொஸ்டின் கெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரேங்கிங்லேயே வர முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் IBPS ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் லெவலுக்கு போகணும். ரெண்டுமே சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி இது எல்லாமே இருக்கு கைஸ். ஓகேங்களா? நீங்க ஒன்னு இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம். ஹிந்தி தெரியாது அப்படின்னா இங்கிலீஷ் கண்டிப்பாவே நீங்க அட்டன் பண்ற மாதிரி 2ல ஏதாவது ஒன்னு அந்த மாதிரி திஸ் ஆர் திஸ். ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கும் கைஸ். ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னா உங்களுடைய கரண்ட் அவேர்னஸ் லாஸ்ட் 6 monthsக்கான பேங்கிங் நியூஸ் ஜெனரல் நியூஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னா பேசிக்கான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க கைஸ். மொத்தமா 200 மார்க்குக்கு இருக்கும். பிரிலிமினரி லெவல் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது கைஸ், அதை கிளியர் பண்ணா நீங்க மெயின்ஸ் லெவலுக்கு வரலாம். ஓகேங்களா? அடுத்தது கிளர்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. நீங்க எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே அதாவது மெயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யுவர் செலக்டட். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இது மாதிரிதாங்க இது. ஓகேங்களா? அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்துடலாம். பட் ப்ரிலிம்ஸ் மார்க்குமே எடுத்துக்க மாட்டாங்க. மெயின்ஸ் மார்க்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ வில் கெட் செலக்டட் வாஸ் அ கிளர்க் கைஸ். ஓகேங்களா? பட் ஆபீசர் ஸ்கேல் 1 எடுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இதே பேட்டர்ன் தான் கைஸ். இதுக்கும் மொத்தமா 2 hours தான். பட் இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகே நீங்க யூ ஆர் செலக்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இன்டர்வியூ வச்சு 2லயும் இருக்கிற மார்க் அதாவது 80:20 மார்க் அப்படிங்கிற மாதிரி. இது 80% வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்கும் 20% வந்து இன்டர்வியூ மார்க்கும் வச்சு நீங்க செலக்டடா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபைனலா ரிசல்ட் சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு கைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே மேம் நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து எனக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், நம்ம கிட்ட ஒரு பெய்டு கோர்ஸ், பெய்டு வீடியோ கோர்ஸ், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் எல்லாமே கவர் ஆகியிருக்கும். வெறும் 699 rupeesக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 6 months வேலிடிட்டி இருக்கு கைஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபர் வந்து June 9th முடியுது கைஸ். June 10th இருந்து ஒரு பெரிய அப்டேஷன் நடக்கும். ஸோ அதனால இந்த பிரைஸ் வந்து மாறிடும்.
வரும் கைஸ். அதுக்குள்ள வேணுங்கிறவங்க நம்மளோட வெப்சைட் www.preparetocracktamil.in போயிட்டு அதுல நம்மளோட மொபைல் ஆப் இருக்கும், அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ராங் ஆன்சர்ஸ்க்கு டெஃபினட்டா பெனாலிட்டி இருக்கு. ப்ரிலிம்ஸ் லெவலையும் சரி மெயின்ஸ் லெவலையும் பெனாலிட்டி. அதாவது ஒரு கொஸ்டின் நீங்க ராங்கா அட்டென்ட் பண்றீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1/4 ஆஃப் த மார்க் வந்து மைனஸ் ஆகும் கைஸ். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா அதுக்கு எதுவும் பெனாலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட், இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் கைஸ். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு அகைன் நீங்க www.ibbs.in போயிட்டு இந்த மாதிரி சைட் ஸ்கிரீன்ல வரும் கைஸ். ஓகேங்களா? அப்ளை ஆன்லைன் ஃபார் இதுன்னு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களோட போட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை உங்க கையால எழுதி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் சைஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க நோட்டிபிகேஷன்ல, அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க கைஸ். சம்டைம்ஸ் வந்து அவங்க ஆன்லைன்லேயே வெப்கேம் மூலமாவும் போட்டோகிராஃப் எல்லாமே கேப்சர் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் டிஃபரெண்டாவும் இருக்கலாம். so that you follow accordingly to that guys. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்பந்தமே இல்லாம கேரளாவை சூஸ் பண்ணிடாதீங்க, கர்நாடகாவை சூஸ் பண்ணிடாதீங்க. சூஸ் பண்றது தப்பு கிடையாது. கேரளானா மலையாளம் தெரியணும், கர்நாடகானா உங்களுக்கு கன்னடம் தெரியணும். இது எதுவுமே தெரியலன்னா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நீங்க அப்ளை பண்ற ஃபீஸும் வேஸ்ட், ஃபீஸ் எதுவும் ரீஃபண்டும் ஆகாது. ஸோ அப்ளை பண்ற ஸ்டேட்டை சூஸ் பண்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் இது பத்தின இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிட்டு, இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகேங்களா? அண்ட் ரெகுலரா நம்மளோட யூடியூப்லயும் ஃப்ரீ வீடியோஸ் வரும் கைஸ். ஓகேங்களா? ஃப்ரீ வீடியோஸ் நிறைய வரும். ஃப்ரீ வீடியோஸ், ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட பேஜ் இருக்கு, அதுலயும் ரீல்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆனது எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஹோப்ஃபுல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியர் பண்ணிட்டேன், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இல்லை கவர் பண்ணிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்க கைஸ். ஓகே, தேங்க்ஸ்.